டிஆர்சி 19 இப்போ எப்படி கலெக்டர் கொடுத்தாங்களோ அடுத்து ஒரு மெஜிஸ்ட்ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. ரெக்கவரி த்ரோ கோர்ட். ஸோ வந்து ஒரு கோர்ட் எப்படி ஃபைன் போட்டால் அதை நம்ம செட்டில் பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்றாங்க பிஃபோர் த அப்ராப்ரியேட் மெஜிஸ்ட்ரேட். ஓகேங்களா? அந்த கோர்ட்டோட மெஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்றாங்க. அந்த அப்ளிகேஷன் தான் டிஆர்சி 19. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த கோர்ட் வந்து அதை ரெக்கவர் பண்ணி கொடுக்க வேண்டும். இது வந்து கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்ல வருது. ஸோ பணம் கட்டவில்லை என்றால் கண்டிப்பாக ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிஆர்சி 19ஓட சாம்பிள் ஃபார்மேட் அட்டாச் பண்ணிருக்கேன். அப்ளிகேஷன் டு த மெஜிஸ்ட்ரேட். ஓகேங்களா? ஸோ சேம் தான். இந்த மாதிரி இந்த பார்ட்டிட்ட இருந்து இவ்வளவு பணம் வர வேண்டியது இருக்கு. இந்த செக்ஷன் படி எங்களுக்கு இதை ரெக்கவர் பண்ணி கொடுங்க. நீங்க ஃபைன் போட்டால் கோர்ட்ல இருந்து கிரிமினல் ப்ரொசீஜர் படி ஃபைன் போட்டால் என்ன எஃபெக்ட் ஆகுமோ அதுபடி எங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் அந்த கோர்ட்டுக்கு மெஜிஸ்ட்ரேட்டுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. அது டிஆர்சி 0